ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம். நம்ம இன்றைக்கி கண்ணபுரம் மாடு சந்தையில் புதன்கிழமை வந்திருக்கோம். புதன்கிழமையில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற மாடு ஜெய் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ஸு, மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம்ஸு, மூர்த்தி புலிவாளையம் மூர்த்தி அண்ணாவோட மாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இந்த பக்கம் இன்றைக்கி மாடுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா சந்தையில் இந்த மாடுகள்லாம் இருக்குது. இன்னுமே கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், அங்கே வாங்கறதுக்கெல்லாம் வந்து இன்னும் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இந்த ஷெட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் மாடுகள் இருக்குது. இது மூர்த்தி அண்ணாவோட மாடு. உப்புளிபாளையம் சென்னிமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய உப்புளிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடியது மூர்த்தி அண்ணாவோட ஃபார்ம். அங்கே தான் இருக்குது. அவரோட மாடுகள் தான் அதெல்லாம். அந்த அண்ணாக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடுகள் இருக்குது. அதில் கெடாரி இது இருக்குது, லம்பாடி மாடு ஒன்று, லம்பாடி 2 இருக்க மாட்டேங்குது. படுத்திருக்கிறது லம்பாடி தான். அது போக இங்கே 3 மயில மாடு இருக்குது. அதில் இது மட்டும் கண்ணு மாடு. இது 2 அநேகமாக சென மாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாரோடதுன்னு தெரில. அந்த அண்ணன் அங்கே பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறவரோடது தான் அதெல்லாம். இது மூர்த்தி அண்ணாவோடது, உப்புளிபாளையம் மூர்த்தி அண்ணாவோடது செனமாடு. இது கண்ணு மாடுங்க. வாங்கறதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள். மாடெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் புதுக்கோட்டைக்காரங்களாக தான் இருக்கும். அங்கே ஆட்டோவில் மாடு ஏற்றுறாங்களா இறக்குறாங்களான்னு தெரியல. ஏற்றுறாங்க. ஏற்றி ஆட்டோ க்ளோஸும் பண்ணியாச்சு. ஒரு செவலை, ஒரு மயிலை, இங்கே ஒரு காடி அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் மாடுகள் இருக்குதுங்க. இந்த பக்கம் குடிசையில் ஒரு கண்ணு மாடு போக ஒரு காலக்கண்ணு இருக்குதுங்க. அங்கே தான் ஏற்றிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மாடுகள் கட்டி இருந்துச்சு. எல்லாமே எடுத்துருச்சு. எல்லாம் கிளம்பிட்டாங்களாட்டிருக்கு. மூர்த்தி அண்ணாவோட லம்பாடி. அதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ஸோடது. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே செவலை, 2 செவலைக்காலை, ஒரு மயில மாடு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது. அது என்ன மாடுன்னு தெரில. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ஸோட நம்பருங்க. இன்னும் இவ்வளோ மாடுகள் வச்சுருக்காங்க. இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குது உங்ககிட்ட.
மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகள் இன்னும் இவ்வளோ இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க. அநேகமாக இன்றைக்கி ஒன்று மட்டும் இருப்பாங்க, அப்புறம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மாடு வாங்கிறதுக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகள்ங்க. மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம் நம்பர் இங்கே இருக்குது. இப்போ ரேட்டு கேட்போம். ஒவ்வொரு மாட்டோட விலையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க. அண்ணா, நம்ம எப்போண்ணா மாடு இங்கே கண்ணபுரம் மாடு சந்தைக்கு எப்போ நம்ம மாடுகள் கொண்டு வந்தால் எத்தனை மாடுகள் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ எவ்வளோ மாடுகள் இருக்குது? நாங்கள் கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் சாயந்தரமாக நம்ம வந்து மாடு எல்லாமே கொண்டு வந்தோமுங்க. சரிங்கண்ணா. நம்ம மொத்தம் ஒரு 35 உருப்படி கொண்டு வந்தோமுங்க. சரிங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 27 உருப்படி கொடுத்தாச்சுங்க. சரிங்க. இன்னும் ஒரு 7-8 உருப்படி இருக்குங்க. 7-8 உருப்படி மட்டும் இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போ இது நம்மக்கிட்ட வருடம் ஃபுல்லாக மாடு கிடைக்குமா எப்படிங்கண்ணா? நம்மக்கிட்ட எப்பவுமே வருடம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட காங்க இனத்தில் சரி கண்ணு மாடுகள், ஓகேங்க, கண்ணு போடக்கூடிய தருவாயில் இருக்கிற சினை மாடுகள் எப்பவுமே நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுகளை பார்த்துடலாங்களா? பார்க்கலாங்க. சரிங்கண்ணா. ஆனால் இந்த மயில மாடு எப்படிங்கண்ணா? இந்த மயில மாடு மூணாவது ஈத்துங்க. மூணாவது ஈத்து. ஆமாங்க. நல்ல பெருங்கூட்டு இருக்கும் மயில மாடுங்க. சரிங்கண்ணா. நல்ல கறவை வருங்க. நேரம் 2-2.5 கறக்கலாமுங்க. இன்னும் ஒரு 20 நாள் பிடிக்குங்க கண்ணு போடுறதுக்கு. கண்ணுன்றதுக்கு இன்னும் 20 நாள் ஆகுங்க. ஓகேங்க. இப்போ கண்ணு போட்டோன்னா மூணாவது ஈத்துங்களா? ஆமாங்க. கண்ணு போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்கண்ணா. நல்ல கறவை வருங்க. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இது. சரி சரி சரிங்கண்ணா. உழவு பழக்கமும் இருக்குதுங்க. எப்படிங்கண்ணா? உழவு பழக்கம் இருக்கு. உழவு பழக்கமும் இருக்குங்க. ஓகே 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 ஓகேங்கண்ணா. உழவு பழக்கமும் இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் தான். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? ஆனால் இது 85,000 சொல்கிறோங்க. 85,000. அனுசரித்து தரலாங்க. சரிங்கண்ணா. அனுசரித்து கொடுக்கலாம். ஓகே. இந்த சந்தன பிள்ளைங்கண்ணா? இல்லை, இந்த சந்தன பிள்ளை மாடு வந்து இப்போ 3வது கண்ணுங்க, வயிற்று கண்ணு. இப்போ சென்னையாக இருக்குது. ஆமாங்க, சென்னையாக இருக்குதுங்க. சரிங்கண்ணா. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது நீங்கள் நேரம் 3 லிட்டருக்கு பால் கறந்துக்கலாங்க. 3 லிட்டர். ஆமாங்க. இன்னும் 1 மாதம் அங்கே கண்ணுன்றதுக்கு. இன்னும் வண்டி நல்லா வரும். 1 மாதம். ஆமாங்க. ஓகே. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? ஆனால் இது 95,000 சொல்கிறோம். 95,000. இது கறவைக்கு கால் அணைக்கணுமா? எப்படி? அணைக்க வேண்டியது இல்லைங்க. அணைக்க வேண்டியது. ஓகே. மாடு நல்லா சைஸான மாடுங்க. நல்ல கொம்பு தலையில் நல்ல வெயிட்டுங்க. சரிங்கண்ணா. இன்னும் மடி இறங்குங்க. இன்னும் மடி இறங்குங்க. ஓகே. இன்னும் ஒரு மாதத்தில் கண்ணு இனிருங்க. சரிங்கண்ணா. மடி வரும்போது நல்லா மாடு பார்க்குறதுக்கு இன்னும் பார்வைக்கு அழகாக இருக்குங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த சேவலை வந்து இப்போ 3வது ஈத்துங்க. 3வது ஈத்துங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு ஆயிருங்க இது. சரிங்கண்ணா. இது நேரம் 2.5 பால் கறந்துக்கலாங்க. இது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா? இது 65,000 சொல்கிறோம். 65,000. ஓகேங்கண்ணா. கரை வந்து 2.5 வருங்களா? ஓகே. இந்த காரிங்கண்ணா? இது காராம்பஸ். ஓகே. இந்த காராம்பஸ் கிடரிக்கணும் இருக்குதுங்க. தலையீத்துங்க இது. சரிங்கண்ணா. இது நண்பரோட மாடுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தது. நம்மளும் மாடு கொண்டு போகிறதுனால நம்மகிட்ட கொடுத்து விட்டாங்க. சரி. அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் பராமரிக்கிறதுக்கு இல்லைன்னால சரிங்க இது குணம் செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருக்குதுங்க. ஓகே. அப்புறம் இது கோயிலுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் கொடுத்துடணுங்க. காராம்பஸ் கிடரிக்கணும் இருக்குதுங்க. ஓகே. கிடாரிக்கணும் இருக்குங்க. அது 1 மாதம் கிடரிக்கணும் இருக்குங்க. சரி சரி சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ஏத்தியோட போகிற இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. ஓகே. இந்த காரிங்கண்ணா எத்தனை பல்லு காரிங்கண்ணா? இது காராம்பஸுங்கண்ணா. காராம்பஸ். ஆமாங்க. இப்போ 2 பல்லுங்க. காராங்கால 2 பல்லுங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அண்ணா இது இப்போ 3 லட்சம் நம்ம விலை சொல்லிட்டு இருக்குங்க. சரிங்கண்ணா. 3 லட்சம். ஆமாங்க. சுத்தமான காராம்பஸு காலைங்க. சரி சரிங்கண்ணா. 3 லட்சம் ரூபாய். பல்லு எத்தனைங்கண்ணா சொன்னீங்க? 2 பல்லுங்க. 2 பல்லு. ஆமாம். 2 இப்போதான் பல்லு போட்டிருக்குதுங்க. சரிங்க. பல்லு இப்போ தான் போட்டிருக்கு. ஓகேங்கண்ணா. 3 லட்சம் ரூபாய் சொல்லுதுங்க. ஆமாங்க. ஓகேங்க. அந்த மயில நம்மளுதாங்கண்ணா? ஆமாங்க. ஓகேங்க. மயில என்ன ரேட்டுங்கண்ணா? மயில வந்து 4 பல்லுங்க. இப்போ வயிற்றுல இருக்க கண்ணு 2வது கண்ணுங்க. சரிங்கண்ணா. இப்போ 6 மாதம் சனைங்க. 6 மாதம் சனைங்க. ஓகேங்கண்ணா. விலை என்னங்கண்ணா? 40,000 சொல்கிறோங்க. 50,000 ரூபா. 40,000. 40,000. ஓகே.
40,000 சொல்லக்கூடிய அளவில் ஒரு மயிலை. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரின்றதுக்கப்புறம் ஓகே. 6 மாதம் அணைங்க. 6 மாதம் சொன்னீங்க. ஓகேங்கண்ணா. 50,000. ஓகே. இதை தவிர நம்மகிட்ட மாடுகள் இதை அவ்வளோ. தவிர மாடுகள் இருக்குங்க. இன்னும் தோட்டத்தில் மாடுகள் இருக்குங்க. கண்ணு மாடுகள் இருக்குங்க. சரிங்க. கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சென மாடுகள் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. எப்பவுமே நம்மக்கிட்ட காங்க இனத்தில் கண்ணு மாடுகள் வேணுன்னா நம்மகிட்ட எப்பவுமே இருக்க எடுத்துக்கலாம். எப்போவுமே இருக்கும். மயிலை செவலை சாரி காரம்பசூல் மாடு எப்பவுமே இருக்குங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. என்னோட பேர் வந்து வசந்தவேல் நாகராஜன். சரிங்கண்ணா. நம்ம ஃபார்ம் நேம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸுங்க. திருநெல்லி கோவில் ஜேடர்பாளையம் பக்கத்தில் பரமத்தி வேலூர் தாலுக்கா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. நம்மளோட தொலைபேசி எண் 99 44 23 57 87. இது ஒன்று தான் நம்பர் இல்லைங்க? இன்னொரு நம்பர் இருக்குங்க. சொல்லுங்கள். 89 40 91 57 87. ரெண்டுமே நீங்கள் தான் எடுப்பீங்களா? ஆமாங்க, ரெண்டுமே நம்ம மட்டும் தான். ஓகேங்கண்ணா. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றிங்கண்ணா. சரிங்க, நன்றி. நம்ம அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ரோட்டுக்கு அந்த முந்தால் சிவரி கேட்டல் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இங்கே உள்ளே வந்தோன்னா நம்ம காங்கேயனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகள். இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குது இவங்ககிட்ட. இங்கே ஒரு காங்கேயம் பாருங்கள், சும்மா 2 பக்கமும் மேலே தூக்கி கட்டி இருக்கிறதுனால சூப்பராக நிற்கிறோம். பார்க்குறக்கு ஜம்முன் இருக்குது. அது போக உள்ள ஒரு காரி ஒன்று நிற்கி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு காங்கேயனை குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கன்றுகள் நிறையா இருக்குது. இவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரில. அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சிவரி கேட்டல் ஃபார்ம்ஸ் இவங்கெல்லாம் இன்றைக்கோட கிளம்புறாங்க. புதன்கிழமை கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய காங்கேயம். பல்லு போட்டுருச்சு அப்படின்ட்டு தெரியலை. நம்ம உள்ளே வந்தோடனே நம்ம கண்ணை கவர்ந்த மாடு அப்படின்றனால நம்ம இப்போ காணொலி எடுத்துகிட்ருக்கோம். நல்ல மாடு, நல்ல ஒல்லியாக ஜம்முன் இருக்கு. ஸ்லிம்மான உடல் தோற்றம் கொண்ட இந்த அழகிய காங்கேயம், நல்ல நிமிர்ந்த பார்வையுடைய இந்த காங்கேயம் கண்ணபுரம் மாட்டு சந்தையில் இங்கே கட்டியிருக்காங்க. காரி ரெட்டைக்கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. காங்கேயன் சும்மா ஜம்முன் இருக்குது. அதாவது நான் கருக்காமையிலே தான் நான் வந்து காங்கேயன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால் இதோட பேர் காங்கேயன் நினச்சிக்க வேண்டாம். அழகிய ஒரு காரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிடாரிங்க, காராம்பசு கிடாரின்னு நினைக்கிறேன். இல்லை காளை. காரி காளை. ஜெய் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குதுங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸில் இன்னுமே நல்லபடியாக வியாபாரமானது பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இவங்ககிட்ட இவ்வளோ மாடுகள் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரில. நேற்று பேட்டி கொடுத்துருந்தாரு, எத்தனை நாள் சொன்னார்னு எனக்கு தெரில. ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டியில் போய் பாருங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்ட்டு தெரியும். இன்னும் ஜெய் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எருது இருக்குதுங்க, செவல மயில் அப்படின்ட்டு. இங்கே ஒரு மயில மாடு ஒன்று இருக்குது. அது போக இங்கே கொஞ்சம் மாடுகள் இருக்குது. கன்றுகள் பார்த்திங்கன்னா 5-6 கன்றுகள் இருக்குது. இன்னும் ஜெய் ஃபார்ம்ஸில் இத்தனை மாடுகள் இருக்குது. இங்கே ஒரு மயில காளை ஒன்று படுத்துருக்கு. இங்கே ஒரு செவல மாடு. இங்கே கன்றுகள் பார்த்திங்கன்னா 2, 3,
4 உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கன்றுகள் இருக்குது. ஒரு 5 இந்த பக்கம் ஒரு கன்று இருக்குது. 6 காரியோட 7 கன்றுகள் இருக்குதுங்க இந்த பக்கம். இன்னும் இவ்வளோ மாடுகள் சந்தைக்குள்ளே இருக்குது. மாடெல்லாம் பாருங்க சுத்தம் பண்ணுறாங்க. எல்லாம் மண் மேலே விழுந்து அப்படியே ஃபுல்லாக புழுதி ஒட்டிக்குது மாடுகளுக்கு. ஏன்னா இதுக்குள்ள காரு அது இதுன்னு போகிறனால புழுதி எலும்பி ஃபுல்லாக மாடு அது வேற பறிச்சு போட்டுக்கிட்டோம் மேலேயே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழரசன் அண்ணா பெருந்துறையில் இருந்து கொண்டு வந்திருக்காரு. அவரு பெரும்பாலும் நாட்டு மாடுகள் மட்டும்தான் வச்சுருப்பார். எல்லாருக்கிட்டையும் ஆல்ரெடி வந்து நம்பர் வாங்கியாச்சு. நம்பர் கேட்டு பேடிஎம் எடுத்து போட்டோம். பிரகாஷ் அண்ணாவோட மாடுகள்ங்க இதெல்லாம். நேற்று சாயங்காலமே எடுத்திருந்தோம். இன்றைக்கி காலையில் அந்த காணொலியானது நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் எடுத்திருந்த காணொலியில் கூட பெருசாக தெளிவாக தெரியல அப்படின்னாலும் இந்த காணொலியில் பார்த்துங்க கொஞ்சம் மாடுகள் தெளிவாகவே நம்ம காட்டியிருக்கோம். ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம தனித்தனியாக வந்து எடுத்திருக்கோம். அதனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான்.